தரமான ஒரு வியூ பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லை, உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டமாக இருக்குங்க. உட்காரு, கொஞ்ச நேரம் உட்காந்துக்க. உட்கார்றான். ஆனால் ஒரு 100 மீட்டர் தொலைவில் வந்துட்டு ஒரு கார் பாறை, ஒரு பெரிய பாறை இருக்குது. சரிண்ணா. அதுக்கு பேர் கார் பாறைன்னு. கார் பாறை. அந்த பாறையில் வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் மேலே பில்டிங் கட்டிட்டு அங்கே இருந்துட்டு ஆட்சி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்ததாகவும், சரிண்ணா, அதுக்காக பாதை வெட்டி கல்லிலே வந்துட்டு படிக்கட்டு வெட்டி மேலே போகிறதுக்காக மேலே போய் பில்டிங் கட்டுறது மாதிரியும் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. வா, சூப்பராக இருக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சுக்கலாம். இங்கே யாரும் அதை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போயிடலாங்க. தண்ணி இருக்காம்மா? இங்கெல்லாம் சுத்தமான தண்ணியாக இருக்கும். அந்த குடத்தில் மோந்து குடிச்சுக்கேன். சுத்தமான தண்ணியாக இருக்கும். தங்கப்பிள்ளை, டேய் நாய்க்குட்டி, செம்மையாக இருக்குது. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஹாய் மீடியர் ஃபேமிலி, நான் உங்களை இப்போ எல்லோரும் நல்லா இருக்கேன் நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுருளி ஃபால்ஸ் ரைடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இவர் தான் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரதீஷ். ஹாய் சொல்கிறா. ஹாய். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா டைகர் ரிசர்வ் தான். இங்கேருந்து ஓகே, கிளம்ப ஆரம்பிக்கலாம். சரிங்க. ஃபுல்லாக ஒரு திக் ஃபாரஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா மேலே அலௌடு இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாங்க. ஓகேங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூ. ஹாய் ஐஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன சுருளி போகிறப்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து நிறைய தண்ணி வரவும் அரெஸ்ட்டு அந்த பையன் இறந்தானா என்னன்னு தெரில. ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன சுருளி போல் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பகுதி தூரத்துலேயே அவ்வளோ தூரம் போய் வேஸ்ட் ஆயிடுச்சு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் சுற்றி நம்ம வரணும். நம்ம வில்லேஜ் போகிறதுக்கு கட் ரோடு இருக்குது, வாங்க கூட்டு போகலான்னு சொல்லி நம்ம பிரதர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கே தெரியல. இவர் தான் அவர். டேய் திரும்புடா, ரோடு தெரிஞ்சால் கூப்பிட்டு வரணும், தெரியாமல் கூப்பிட்டு வந்து என் உயிரை வாங்குறீங்க. பார்த்திங்கன்னா ரோடே தெரியல, கூப்பிட்டு வந்துட்டு மாட்டிக்கிட்டேன். நல்லா சாப்பிட்றது கூட கடை இல்லைங்க. இந்த காடை பார்த்திங்களா எவ்வளோ பயங்கரமாக இதாக இருக்குன்னு. அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு காட்டு பாதையில் வந்துட்டு இருந்தோம். வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்குது, போய் பாருங்கண்டாங்க. அண்ணன் இவர் தான். வணக்கம். இந்த ஏரியாவில் எதுன்னு அந்த ஸ்பெஷலான இடம்னு ஒன்று சொன்னீங்கள்ண்ணே, அது என்ன இடம்ண்ணே? இப்போது பக்கத்தில் வந்துட்டு நம்ம நிற்கிறதுல இருந்துட்டு கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு 100 மீட்டர் தொலைவில் வந்துட்டு ஒரு கார் பாறை, ஒரு பெரிய பாறை இருக்குது. சரிண்ணா. அதுக்கு பேர் கார் பாறைன்னு. கார் பாறை. அந்த பாறையில் வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் மேலே பில்டிங் கட்டிட்டு அங்கே இருந்துட்டு ஆட்சி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்ததாகவும், சரிண்ணா, அதுக்காக பாதை வெட்டி கல்லிலே வந்துட்டு படிக்கட்டு வெட்டி மேலே போகிறதுக்காக மேலே போய் பில்டிங் கட்டுறது மாதிரியும் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையானதா என்னன்னு தெரியல. இவ்வளோ இப்படி சொல்லி வந்துட்டு இருக்கு. ஆனால் படிக்கட்டு உண்மைதான் வெட்டி வரைக்கும் வெட்டி வச்சு. நான் கண்டிப்பாக மேலே போயிருக்கேன். மேலே போய் பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஏரியாவில் பாதி ஏரியா நல்லா தெரியும். குளம் வந்துட்டு அங்கே அந்த கல் வெட்டி அந்த கல்லில் வந்து கட்டடம் கட்டுறதுக்காக அதில் அந்த பாறை மேலே தண்ணி இருக்குது. தண்ணியாகவே இருக்குது. அங்கே தாமரை பூச்செடி எல்லாம் இப்பயும் கூட போய் போனால் அவங்க நான் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறோம். நல்லா இருக்குல்ல பாதை? நல்லா பாதை இருக்குது. பாதி தூரத்துக்கு மேலே கொஞ்சம் வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். கொஞ்சம் பாதுகாப்பாகவே நீங்கள் வந்துட்டு அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டே போங்க. சரி, ஓகேண்ணா. வேறு இல்லை, அவ்வளோதானே. நன்றி. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ரூட்டு எல்லாமே சொல்லியிருக்காரு. பொறுமையாகவே போங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஓகேங்க, வாங்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி அலைஞ்சு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நம்ம வர வழியில் முந்திரி தோட்டம், அதாவது இந்த பாயசத்துக்கு போடுவாங்க பார்த்திங்களா முந்திரி, அந்த தோட்டம் இருந்துச்சு.
அதில் ஒரு பழம் தான் இங்கே நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். வா சூப்பராக இருக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சுக்கலாம். இங்கே யாரும் அதை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த விதையை திருவி இன்னக்குள்ளே வச்சுருவோம். இதுதான் உள்ளே வந்து அந்த சீட் இருக்கும் உள்ள அந்த விதை, அதாவது பாயசத்து போட முந்திரி பருப்பு கீழே போட்டுடலாங்க. கடைசி தின்னுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மஞ்சள் கலர் பழங்க, டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அண்ணா சொன்ன கார் பாறைக்கு மேலே போகலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி எல்லா பொருளுமே தூக்கிட்டே தான் தர்றோம் எல்லா இடத்துலையும். நம்ம பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் நம்ம ஜெஸ்ஸியை நிப்பாட்டிட்டு ஒரு சூப்பரான இடத்துல ஜெஸ்ஸியை நம்ம வந்து நிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாறைக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பறன் இருக்குது. இந்த பறனில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டு, நம்ம ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாத்தையுமே வச்சுட்டு போயிடுவோம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே மோசமானவங்க 2-3 பேர் இருக்காங்க. நம்ம நாய்க்குட்டி தான், நல்ல வேலைங்க, பெரிய நாய் கட்டி கிடக்கு. ஏய் கத்தாதீங்கடா, பேசாமல் போங்கடா. ஐயோ ஒன்று வருதுங்க நம்ம பக்கத்தில். ஏய் குலைக்காதீங்க 2 பேரும் போங்க. ஏய் பேசாமல் இருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பறனுக்கு பின்னாடி வந்துட்டோம். நாய்க்குட்டிட்டு தப்பிக்கிறதே பெரிய விஷயமாயிருச்சு. இங்கே வந்து பார்த்தா ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா பறனில் அழகாக உட்காந்துருக்காங்க. இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். இது தற்காப்புக்காக தான், அதாவது கீழே வந்துட்டோம்னா அதை ஸ்னேக்கு இந்த மாதிரி வரும், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே கட்டியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம பொருள் எல்லாம் வச்சுட்டோம்னா சேஃப்டி. இவங்கள்ட்ட எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருளுமே திருட்டு போகாது, நம்ம தாராளமாக கொடுத்துட்டு போகலாம். ஓகேங்க, அப்படியே இங்கேருந்து போக ஆரம்பிக்கலாம். ஹாய் சொல்லுங்கம்மா. ஹாய். சரி போயிட்டு வரேன்ம்மா. சரி போயிட்டு வாங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போயிடலாங்க. தண்ணி இருக்காம்மா? இங்கெல்லாம் சுத்தமான தண்ணியாக இருக்கும். அந்த குடத்தில் வந்து குடிச்சுக்கணும். சரி, சுத்தமான தண்ணியாக இருக்கும். நான் அந்த மாதிரி போதுங்கம்மா. சரிங்கம்மா. கொட்டை பறக்க போகிறோம். சரிங்கம்மா, வந்து குடிச்சுக்கிறேம்மா. சரிங்க, சரி போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். ஓகேங்க, தண்ணி குடிச்சிட்டோம், ஃபுல் எனர்ஜியோடு போகிறோம். நம்மளுக்கு தெரிகிற அந்த பாறையை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ கொட்டை அந்த முந்திரி விதையை பிறக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். தங்கப்பிள்ளை, டேய் நாய்க்குட்டி, டேய் க்யூட்டாக இருக்குங்க அந்த நாய், சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி உங்களுக்கு நிறையா அங்கேயே இருக்குது. இவங்களுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இதை கிளறி விட்டு அதில் தண்ணி மோந்துக்குருவாங்க, ப்யூர் வாட்ரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. பம்பு செட் ஓடிட்டுருக்கு. நம்ம ஏற போகிறது அந்த பாறை தாங்க. நம்மளுக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, இந்த பாறையில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே வந்து ஒரு அருவி, அதை சொல்லப்போனால் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு தொட்டி இருக்குது. அதில் ஏறி போய் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தாமரை இருக்குன்னு சொல்கிறாங்க, தெரியல, பார்ப்போங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்பு செட்டு தான் போயிட்டுருக்கோம். அப்படியே இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் வாங்க. அப்படியே நம்ம அந்த மலைக்கு போக ஆரம்பிப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறையில் இருக்கிறதுக்கும் சில மக்கள் இருக்காங்க. அந்த பாறை மேலே வீடு கட்டியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மலையை. இந்த மலை தான் அது. ஒரே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். இங்கேருந்து நம்ம இந்த மாதிரி ரோடு, இந்த மாதிரி காட்டுகளுக்குள்ளே தான் போகணும். நம்ம சின்ன சொல்லிக்கு தான் வந்தோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி வந்ததுக்கு ஏன் மிஸ் பண்ணணும், சொல்லி போயிடலான்னு வந்துட்டோம். சரியான காடுங்க, நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கடைசியில் அது பாதையே இல்லைங்க, நம்மளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதையை உருவாக்கி போய்கிட்டு இருக்கோம். பாறை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். செடியை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டு கலந்துருக்கு. அப்படியே தாண்டி தாண்டி போயிட்டுருக்கோம். ஓ, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த பாதை. போகிற வழியில் பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் நிறையா இருக்குது. ஒரு மாங்காய் அப்படிங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா செக்கச்சவேன்னு இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. நம்ம இதில் ஒரு மாங்காய் பிடிங்கி சாப்பிட்லாம். மாங்காய் பிடிங்கிட்டோம். திருடி சாப்பிட்டா ருசி அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு காய் பிடிங்கி சாப்பிட்டு பார்க்கலாங்க. ஒரு மாங்காய் பிடுங்கிறதுக்குலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நிறையா மாங்காய் பிடுங்கினோம்னா கட்டி வச்சு உரிச்சிருவாங்க நம்மளை. அதனால் ஒரு மாங்காய் மட்டும் பிடிங்கிட்டோம். சாப்பிட்டு பார்க்கலாங்களா? செம்மையாக இருக்குது. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் மேலே ஏறுறதுக்கு. வாங்க ஏற ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இலவம் பஞ்சு இதாக கிடக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இலவம் பஞ்சு அதில் மிக்ஸ் தான் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலவம் பஞ்சுங்க. நம்ம கட்டில் தலையணைக்கு செய்வாங்க பார்த்திங்களா, அந்த இலவம் பஞ்சு. அது எவ்வளோ வேஸ்ட்டாக கீழே கிடக்குன்னு பார்க்குறீங்களா? இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் அரைச்சி மெத்தையாக செய்வாங்க. ஆனால் கடைசி வரையும் பாதை எங்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலங்க. பாதையை தேடி அலைஞ்சிட்ருக்கோம். பாருங்களேன், நம்ம கால் ஃபுல்லாக இருக்கிற ஃபுல்லாகவே இலவம் பஞ்சு தான். பாதை இல்லை, எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பாதை. கைஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காத்தடி, அதாவது காத்தடி மாதிரி சுற்றி ஒரு காய் இருக்கும். அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்து போட்டோம்னா ஹெலிகாப்டர் இது மாதிரி சுற்றி கீழே வரும். அந்த காய் தான் இது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையில நாங்கள்லாம் பார்த்து விளாடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இங்கேருந்து விட்டோன்னா இன்னொரு டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி மேலே தூக்கி போடணும். தூக்கி போட்டால் அது ஹெலிகாப்டர் மாதிரி போதுறீங்களே. இந்த பாருங்க, இன்னொரு டைம் போடுறேன். எவ்வளோ அழகாக சுற்றிட்டு போகுது பார்த்தீங்களா? இதான் அந்த காத்தாடி கை மரம். இந்த மரத்தில் தான் அந்த காத்தாடி வரும். அந்த பாறையோட வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். வேறு மாதிரி இருக்கா? ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க. வாங்க நடந்து போகலாம். எவ்வளோ கஷ்டமாக அந்த பாதை உள்ளே வரணும்னு பாருங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்ன பின்ன நம்ம வந்திருந்தால் அந்த இடம் தெரியும். மேலே முள்ளு செடி, இப்படி குனிஞ்சு தான் உள்ளே வரணும். எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு? பயங்கரமாக இருக்குது. ஓகேங்க, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. போய் உங்களுக்கு கண்டிப்பான எவ்வளோ கஷ்டமான பாதையில் ஏறி வந்துட்டுருக்கேன்னு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளுங்க. அது ஃபுல்லாக இதுதான் சாலி முள்ளுன்னுவாங்க. முள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்களேன். இவ்வளோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக தான் இருக்குது. அந்த முள்ளெலாம் தாண்டி தான் நம்ம வந்து போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கலாம். உடம்பு பூரா கிழிக்குது முள்ளெல்லாமா. எவ்வளோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கோம்னு நீங்களே பாருங்களேன். வாங்க இன்னும் போய்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நெருக்கி வந்துட்டோம். ஆனால் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முள்ளு செடி. இதில் தான் மேலே ஏறி போனோம். எப்படியோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேங்க. இந்த மலையில் ஏறுறது ஒன்று தான் பாக்கி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மலையில் ஏறுறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஏறிடுவோம் வாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மேலே ஏறி வச்சிட்டோம். ரொம்ப சொட்டாகுதுங்க, வெயில் கொளுத்துது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம். நம்ம கூட வந்தவர் எவ்வளோ கீழே இருக்காருன்னு பாருங்களேன். ஏறி வா, பார்த்து கவனமாக வா. கீழே கொடி இருக்கும், கால் இடிச்சுக்கிறாத. கொடி எடுத்து விடு மண்டைக்கு மேலே, அப்படி அத்து விடு. அதான் கருங்கொடி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. சின்ன கொடி தான், அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. மொபைலில் வாங்கிக்கலாம். அவ்வளோதான்.
இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம். அப்பா உண்மைச்சல்னா இவ்வளோ அட்வென்ச்சராக இருக்கும்னு நினச்சிருந்தா நம்ம வந்திருக்கவே மாட்டோம். அப்பா சரியான வியூங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. அந்தளவுக்கு சூப்பரான வியூ. ஓ சூப்பராக இருக்குங்க. இந்த பாறையில் தான் ஏற போகிறோம். இல்லை படிக்கட்டு வெட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸ்லீப்பருங்க அவுத்து விட்டுறலாம் வா. குத்தி பிடிச்சா பாறை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குங்க. வா மேலே இங்கிட்ட வந்து கழட்டி வச்சுரு. செப்பல் வந்து கழட்டி தான் வச்சாகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இங்கே சூப்பரான வியூங்க, அழகாக இருக்குது. இந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க படிக்கட்டு. பகுதி திறந்து அது இருக்குமா. அந்த படிக்கட்டு தாங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த படிக்கட்டு. நம்ம இவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏறி போகிறோம். ஓகேவா, வரையா போகலாம். அப்படியே ஏறி போய்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்குது இந்த படிக்கட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்பா கட் நீ இருக்கா, நான் போயிட்டு வரேன். என்னால் முடியலங்க. அப்பா எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பாருங்களேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேலே எவ்வளோ ஹைட் இருக்குது. மெதுவாக ஏறிவா, ஸ்டெப்பாக ஏறிவா. எவ்வளோ ஹைட்டில் ஏறி வரேன்னு பார்த்தீங்களா. ஒரு தரமான ஒரு வியூ பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லை, உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டமாக இருக்குங்க. உட்காரு, கொஞ்ச நேரம் உட்காந்துக்க. உட்கார்றான். இதிலேருந்து இறங்குறது கஷ்டம். இறங்கிடலாம், மெதுவாக இறங்கிடலாம். இங்கே எவ்வளோ சூப்பரான வியூ இருக்குது. ஒரு டேம் மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக சூப்பரான ஒரு வியூ, அழகாக இருக்குது. ஓகேங்க, காற்று வந்து பார்த்திங்கன்னா சில்லாக அடிக்குதுங்க. இன்னும் எவ்வளோ தூரம் மேலே ஏறணுன்றதை இனிமேல் தான் தெரியும். போக உங்களை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.